ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பர் டாக் டைம் அப்படின்னு 2017 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, 4 பசங்களும் சேர்ந்து வெளியே விளையாடும் போது அதுல ஒரு விபத்தாயிடுது, ஒரு பையன் இறந்து போயிடுறான். அந்த விபத்தை மறைக்கிறதுக்கு அவனுங்க பண்ணக்கூடிய தில்லுமுள்ள விஷயங்கள், கடைசியில போலீஸ் கிட்ட அவனுங்க மாட்டினானுங்களா இல்லையான்றதான் முழு படத்தோட கதையே. இந்த படத்தோட எண்ட்ல கொஞ்சம் வித்தியாசமான ட்விஸ்ட வச்சிருப்பாங்க. சோ இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்திருக்கிறது வாய்ஸ் மூவி ஷாட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் ஒரு ஸ்கூல காமிக்கிறாங்க. அங்க இருந்த ஜன்னல் கதவு உடஞ்சிருக்கு, கீழே ஃபுல்லா ரத்தங்கள் சிந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ண ஒருத்தவங்க வராங்க. பார்த்தா அங்க இருக்கிற கேன்டீன்ல ஒரு மான் அடிப்பட்டு கீழே விழுந்திருக்கும். அதை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து பயந்து ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. போலீஸ் ஆபீசர் வராங்க. இதுக்கு அடுத்து காப்பாற்ற முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு பாதி உயிர் இருக்கிற அந்த மானை போட்டு தள்ளிடுறாங்க. இத அங்க இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறா. இவளோட பேரு ஆலிசன். இப்ப ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டோட பேஸ்மெண்ட்ல 2 பசங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஸ்கூல் போட்டோஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையனோட பேரு ஜாஷ். இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் பக்கத்துல இருக்கவன் பேரு ஜாக். 2 பேரும் போட்டோஸ் பார்த்துட்டே இருக்காங்க. அதுல ஆலிசன் இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்காளா அப்படின்னு கேட்கும் போது ஜாஷும் எனக்கு இந்த பொண்ணு ரொம்பவும் பிடிக்கும். ஜாக் அவனே குருவனும் பாக்குறான். என்ன எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு நான் வெளியே போயிருக்கேன், அந்த பொண்ணு நல்ல டைப் தான்ப்பா அப்படின்னும் போது இது எப்படா என் கூட தானே இருந்த, போன விஷயம் எனக்கு தெரியாது போது அது ஸ்டடீஸ்க்காக அந்த பொண்ணு கூட நான் வெளியே போனேன், அவ்வளவுதான். வெளியே போனீங்களா இல்ல வேற ஏதாவது, வெளியே போனா காஃபி குடிச்சோம் அவ்வளவுதான்டா அப்படின்னும் போது இவன் குருவனும் அவனையே பாக்குறான். ஏன்னா இவனுக்கும் அந்த பொண்ணை ரொம்பவும் பிடிக்கும். சரி வா நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போலாம் அப்படின்னு போது வெளியே வா, ரொம்ப குளிருமே, வாழை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போறாங்க. 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயத்த பேசிட்டே வராங்க. இப்போ அவங்களோட இன்னொன்னு ஒரு 2 ஃப்ரெண்ட பாக்குறாங்க. பேரு டைலோ. ஜாக்குக்கு அவனை சுத்தமா பிடிக்காத, அதனால ரொம்பவும் பேசாம சைலண்டா நிக்கிறான். அங்க இருக்கிற அந்த பையனோட பேரு சார்லி. சார்லியும் மத்தவங்களும் பேசிட்டே இருக்கும்போது சரி வாங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் வித்தியாசமா கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பாப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமானதான் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதை பத்தி வேடிக்கையா பேசிட்டு சைக்கிள் ஓடிட்டே போவாங்க. பசங்க எல்லாம் கும்பலா சேர்ந்தாலே நிறைய விஷயத்த பேசுவாங்க. அது மாதிரி இவங்களும் பேசிட்டே போறாங்க. போற வழியில அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதுக்குள்ள போக கூடாதுன்னு இருக்கும். பட் இவங்க போயிட்டே இருப்பாங்க. அங்க இருந்த குண்டா இருக்கணும்னா ஒருத்தவங்க இறந்து போனாங்க, அதனால நீங்க போக கூடாது, இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அப்படியா சரி வா நம்ம உள்ள போலாம், நம்ம யார் கேட்க போறா, வேடிக்கையா பேசிட்டு அவங்க உள்ள போய் இதெல்லாம் பாத்துட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தியா அது எவ்வளவு ஹைட்டா இருக்கு, இது கீழேடா யாராவது விழுந்தாங்க, விழுந்தா கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டாங்க, இறந்து போயிருவாங்க. என்னோட அங்குளும் ஒரு வாட்டி எப்படிதான் கீழே விழுந்துட்டாரு, ஆனா அவரோட எலும்பு மட்டும் தான் உடஞ்சது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசிட்டே இருக்கும் போது ஜாக் இப்போ அந்த பிரிட்ஜ் மேல ஏறி நின்று வெளியே பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து ஜாஷும் இவையே எப்படி வித்தியாசமா பண்றான்ட்டு சரி வாங்கடா போலான்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு அப்படி வந்துட்டே இருக்கும்போது இவங்களோட சீரியஸ்லாம் இருப்பாங்க. நான் ஜாக்கே ஒன்ன எப்போ வரப்போறாரு அந்த ட்ரைனிங்ல இருந்து, ஒன்ன நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேத்துற மாதிரி பேசுவாரு. அவங்க என்ன மெரினஸ், அதாவது கடல்ல வேலை பாக்குறவங்க. சோ அந்த ட்ரைனிங்காக ஒரு போயிருப்பாரு, ரொம்ப நாளா இவங்க ஊருக்கே வந்திருக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் பேசும்போது அவனுக்கு கடுப்பா இருக்கும். என் அண்ணனை பத்தி ஏன்டா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல சண்டை போடுவான். ஆனா அவன் அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். ஜாஷும் வேணாவா போயிடலாம்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வருவான். எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கல, அதுல அங்க ஒரு ப்ளூ கலர் மண்டையா இருக்கான் பாரு, அவனை பார்த்தாலே எனக்கு கோபமா வருதுடா, நீ ரொம்ப அப்செட்டா இருக்கடா, வா உனக்கு கூல் பண்ண ஒரு விஷயத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவன் என்ன பண்ணுவானா ஆலிசனோட வீட்டை காமிப்பான். ஜாக்கோ உனக்கு எப்படி அந்த வீடு தெரியும், ஒரு வாட்டி அவன் பஸ்ல போனா அவ எங்க போய் நிக்கிறான்னு பார்த்தா வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன் போது நான் ஒரு வாட்டி பார்த்தேன்டா, அவ சிரிச்சுக்கிட்டே இருப்பா, அவளை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜாக் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஜாஷும் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா உனக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணா ஆலிசன், போய் பேசிடானும் போது அவங்க ரொம்ப குஷி ஆயிட்டு போய் கால் பண்ணுவான். எனக்கு பர்த்டே வரப்போது சொன்ன ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ கண்டிப்பா வரணும், அண்ட் உன்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வா ஜாக் அப்படின்னு சொல்லும் போது அவனா ரொம்ப குஷியாயிருவான். ஓகே அப்படின்னு சொல்லி போனை வச்சிருவான். அடுத்த நாள் அவங்க ஸ்கூல்ல இருக்கும் போது ஜாஷ் எலிசனை பாப்பா. அவளை பார்த்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிடும். அப்படியே அந்த பொண்ணை ரசிச்சுட்டே இருக்கும்போது அங்க ஜாக் வந்துடும். சரி டைம் ஆயிடுச்சு நம்ம போலாமான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு போவான். அவனோட அண்ணனோட ரூம் தான் காமிப்பான். அவங்க அண்ணனோட ரூம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அதுல நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அங்க குண்டா இருக்கிறவன் என்ன பண்ணுவானா அங்க ஒரு போதை பொருள் ஒன்று இருக்கும், அதை பார்த்திருப்பான். இது ஒன்னும் யூஸ் பண்றானா டே ப்ளீஸ் நான் அது ஒரு வாட்டி யூஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும் போது அவன் வாய்ப்பே இல்லை, என் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நான் முதல்ல உங்களை கூட்டிட்டே வந்து கூட அதை வச்சிரு அப்படின்னு சொல்லி பிடிங்க வச்சிருவான். சரி நீங்க அப்செட்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த காமிக்கன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய வால் இருக்கும், அந்த வால் எடுப்பான். இது எவ்வளவு ஷார்ப்பா இருக்குல்ல, வாங்களேன் இதை வச்சு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது பண்ணுவானா ஜாக்கோட வீட்டுல அந்த போதை பொருளை எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாம அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஜாஷும் ஏன்டா அப்படி பண்ற, அவனுக்கு தெரிஞ்சவ கோப்படுவான போது டே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பான். இப்போ ஜாக் பாத்துருவான். இது எப்படி எடுத்துட்டு வந்து என்ன கேட்காம ஒருத்தன் வீட்டுக்கு போனா இப்படிதான் பொருளை தூக்கிட்டு வருவியா, நான் உங்க வீட்டுக்கு வந்து இதை எடுத்து அவனுக்கு கோவம் வராதா இல்லையா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டே இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருவான். பட் சண்டை போடும்போது அந்த குண்டா இருக்கன்னு கோவம் வந்துடும். என்ன நீ ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்த சார்லியும் ஜாஷும் வேண்டானா விட்டுறாவனா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஜாக்கோட கையில அந்த வால் இருக்கும். அந்த வால் தவறுதல அந்த குண்டா இருக்கிறனோட கழுத்துல குத்திக்கும். அவன் கீழே விழுந்தா அவனோட கழுத்துல இருந்து ரத்தம் ஊத்திட்டே இருக்கும். இதை பார்த்த ஜாஷ் அவனை காப்பதான் சொல்லி அந்த வாழை எடுப்பான். ஆனா இன்னும் ரத்தம் கொட்ட கொட்ட அவன் வழியில கத்திக்கிட்டு இருப்பான்.
இருப்பான். அவங்க வந்து வேகமா ஓடி போவான். இதை பார்த்த சார்லியோ என்னடா பண்ணிட்டீங்க, ஜாக்கும் ஜோஷும் அந்த குண்டாயிருக்கும் பின்னாடி ஓடிட்டே இருப்பான். ஓடாதடா இருடா உன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஓடி போய் ஒரு பள்ளத்துல கீழே விழுந்துருவான். விழுந்த உடனே ஜாஷ் அவனோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணுவான். ஆனா அவன் இறந்து போயிருப்பான். ஜாக் அழுதுட்டே இருப்பான். நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் என்னாலதான், நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டும் வேற வழியே இல்ல, இவனை நம்ம மறைக்கணும், சீக்கிரமா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் போது என்னடா சொல்ற, வேற என்ன பண்றது, இப்ப போய் அவங்க வீட்டுல சொன்னா நம்ம தான் மாட்டிப்போம், புதைக்க ஹெல்ப் பண்ண அப்படின்னும் போது சரி சார்லி இருக்கானே அவன் என்ன பண்ணுவானும் போது சார்லி அங்க வந்து நிப்பான். இந்தாங்க இந்த வாழையும் சேர்த்து புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்தையும் அவங்க கவர் பண்ணிடுவாங்க. வேற ஒரு ஆழமான இடத்துல அந்த வாழை தூக்கி போட்டுருவாங்க. சரி அவனோட ஸ்டஃப்லாம் இங்க சிலது இருக்காதுலாம், நீ எடுத்துட்டு போய் வச்சிரு, நான் இந்த சைக்கிள பாத்துக்கிறேன்னு ஜாஸ் சொல்லுவான். ஜாக் ரொம்ப அப்செட்டா இருப்பான். நீ ஒன்னும் பயப்படாத, நான் கூட இருக்கும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னும் போது அவன் தேங்க்யூ சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போயிடுவான். இப்போ ஜாஷும் சைக்கிள் எடுத்துட்டு போவான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல அந்த சைக்கிளை போட்டுரும். போட்டுன்னு எனக்கு கோவம் வந்துடும். அந்த செவத்தை போட்டு அடி அடிப்பான். ஐயோ இங்க ரத்த வேற பட்டுச்சு, நம்ம மாட்டிப்போம். போற வழியில அந்த சைக்கிளை போட்டு மெதின்னு மிதிச்சு கீழே போட்டு அவன் வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப அப்செட்டா இருப்பான். அவனோட கையெல்லாம் ரொம்ப காயமா இருக்கும். திரும்பி பார்த்தா ஹீரோயின் வந்து நிற்பா. என்ன நீங்க பண்றேன் போது, இல்ல நான் அந்த சைடு போனா உன் வீடு இங்க இருக்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் இங்க வந்துட்டேன் போது அங்க அவங்க அம்மாவும் வருவாங்க. இந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அம்மா நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுவான். கை ரொம்ப பெயினா இருக்கும், சோகமா இருக்கும் போது அவ நான் இங்க இருக்கவா இல்ல போகவா போது அவ ஒரு ரியாக்ஷனும் தர மாட்டான். கிட்ட வந்து உட்காருவா. அவன் மேல அப்படியே சாஞ்சிட்டா அழுக ஆரம்பிப்பா. என்ன ஆச்சு போது இல்ல கை வலிக்குது. கிஸ் பண்ண அவ வருவா. பட் இவன் வாய்ட் பண்ணிடுவான். சரி நான் இங்க இருந்து போறேன், நான் உன்னை அப்புறமேட்டு மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுவா. அந்த பொண்ணு போன பிறகு அவங்க அம்மா டே இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்காடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க கிட்ட பேசுவாங்க. அவனுக்கு டயர்டா இருக்கேன், நான் தூங்க போறேன், சாப்பிடலையா, இல்ல வேணாம் நான் தூங்க போறேன். நைட் அவன் தூங்கிட்டே இருக்கும் போது அவனுக்கு பயங்கரமான கனவுகள் வரும். அந்த குண்டா இருக்கிறவன் வந்து பயமுறுத்த மாதிரி கொலை பண்ண விடுற மாதிரிலாம் கனவு வரான். பார்த்து அவன் பயந்து போயிடுவான். அவங்க அம்மா கூடவே வந்து பயப்படாத, அவனுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. ஜாஸ் காலையில எழுந்தவனே ஸ்கூலுக்கு போவான். ஆனா ஜாக் ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டான், அவன் லீவு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த குண்டானவன் காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவனு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஜாக்கோட வீட்டுக்கு வரான், கதவு தட்டுறான். ஆனா அவன் உள்ளதான் இருக்கான், வெளியவே வரணும். இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போயிடும். அவங்க அம்மா உங்ககிட்ட உனக்கு கேட்கணும், ஃப்ரெண்டு டேரோ இருக்கான்ல, அவனோட அம்மா கால் பண்ணாங்க, அவன் நேத்துல இருந்து வீட்டுக்கே வரலையா, அவன் லாஸ்ட் ஜாக்கோட வீட்டுக்கு தான் விளையாட போறேன்னு சொன்னான், உனக்கு ஏதாவது தெரியுமான போது நான் நேற்று அவன் கூட தான் இருந்தேன், ஆனா நான் டெரவும் நான் அங்க பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியாதமா அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னும் போது அவங்க அம்மா சரி நீ சொன்ன விஷயத்த நான் அவங்க அம்மாட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிடுவாங்க. அடுத்த நாள் காலை அவன் ஸ்கூலுக்கு வருவான். திரும்பவும் ஜாக் ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டான். இதனால இவன் பயப்படுவான். நிறைய பேருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும் சொல்லி சார்லி கிட்ட போய் ஜாக் ஸ்கூலுக்கே வரல, என்ன ஆச்சு நம்ம பாக்கணும் போது இங்க பாடுறா, நீ என்ன வேணா பண்ணி என்ன இன்வால்வ் பண்ணாத, யாராவது வந்து உன்னை கேட்டாங்க நான் உன் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லிடு, உங்க சங்காத்தமே வேணாம், உங்க பக்கமே நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து போயிடறான். எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குது. ஜாக்குக்கு என்னாச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா கதவு திறக்கிறாங்க. நான் ஜாக்கை மீட் பண்ணலாம் போது இல்லப்பா அவனுக்கு உடம்பு சரியில்லை, ப்ளீஸ் நான் அவன்கிட்ட ஒரு விஷயத்த பேசணும் போது சேவா அப்படின்ட்டு கதவு தட்டுறாங்க. ஆனா ஓப்பன் பண்ண மாட்டான். ஜாஷும் உன்னை நான் பாக்கணும்டா கதவு தர்றான போது அவங்க உள்ள ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷனா கேம் விளையாடிட்டே இருப்பான். என்ன ஆச்சு, ஏன் நீ வெளியே வர மாட்டேன்ற போது அவன் ரொம்ப சைலண்டா இருக்கான், பேச மாட்டேன். டெரோவோட பேக் உங்ககிட்ட தானே இருக்கு, அதை நான் எரிக்கலாமா இல்ல எங்கேயாவது போட்டுலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது சீக்கிரம் அதை செய், நம்ம இவ்வளவு பெரிய சுச்சுவேஷன்ல இருக்கோன்னு புரிஞ்சுக்க மாட்டேன், நீ ஒன்னும் பெரிய தப்புலாம் பண்ணலடா, இது ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு அவன் சோகமா கிட்ட பார்த்து அவன் ஃப்ரெண்டு கோவப்படுவான். என்ன அடுத்த கையும் உடைக்கலான் இருக்கேன் போது அவன் சிரிச்சுட்டே இங்க பாரு இல்ல தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு வா, நீ இப்படி வராம இருந்தா நிறைய பேருக்கு உண்மையா டவுட் வரும். இன்னொன்னு விஷயம், அலெக்சானுக்கு பர்த்டே வரப்போது பார்ட்டிக்கு உன்னையும் இன்வைட் பண்ணிருக்கா, தயவு செஞ்சு அதையும் அட்டென்ட் பண்ண போதாம பாக்கலாம் அப்படின்றத சொல்லு. அது மட்டும் இல்லாம சப்போஸ் யாராவது நம்ம ஃப்ரெண்டை பத்தி உங்ககிட்ட கேட்டா நீ தெரியாதுன்னு சொல்லிடுறேன் போது அவன் ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ அவனோட கனவுல எப்படி வரானோ அவன் அலிசன் கூட இருக்கிற மாதிரியும் அதை ஜாக் தூரமா இருந்து பார்த்து கோவப்படுறான். இப்போ அடுத்த நாள் காலை அவன் ஸ்கூலுக்கு போவான். அங்க திடீர்னு எல்லாருமே ஜாக் ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ்க்கு வந்தான். அங்க டீச்சர் கிட்ட சண்டை போட்டான். அதனால அவங்க பிரின்சிபலை மீட் பண்ண சொல்லிட்டாங்க. இதை கேட்டு அவன் ஏதாவது வளரி வைக்க போறான்னு சொல்லி வேகமா பிரின்சிபல் ரூமுக்கு போறான். அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஜாக் மேம் கிட்ட பேசிட்டே இருக்கான். இதை பார்த்த உடனே ஜாஷுக்கு பதட்டம் ஆயிடுது. ஆனா அவன் எந்த விஷயத்தையும் சொல்லலன்றதையும் தெரிஞ்சுக்கான். நைட்டு ஹீரோனோட பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்ண போறான். போய் பார்த்தா அங்க ஜாக் இருக்கா. நீ வர என்கிட்ட சொல்லவே இல்லையடா போது நீ தானே வான்னு சொன்ன, அதான் நான் வந்தேன். சரி ஸ்கூலுக்கும் நீ வரதுதானே என்கிட்ட ஏன் எந்த விஷயம் சொல்லலன்னு போது அவன் அதுக்குள்ள அலிசா உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு என்ன கொடுப்பானா அவன் அண்ணன் ரூம்ல இருந்தா அந்த போதை போல எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அவளும் இதெல்லாம் இதுக்கும் ட்ரை பண்ணதுல இந்த வாட்டி நான் கண்டிப்பா ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிட்டே இருப்பா. இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டுக்கோ கோவம் வந்துடும். இதை யூஸ் பண்ணான்னு சொல்லிதான் என்னோட ஃப்ரெண்டே அவன் திட்டினான். இப்ப எனக்கு இதை எடுத்துட்டு இந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். இவன் பண்ணதே சரி இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு சரி நான் உனக்கு பர்த்டே விஷ் பண்ணதான் வந்தேன், நான் விஷ் பண்ணிட்டு எங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போவான். ஆனா ஹீரோனே வேகமா ஓடி போவா. எனக்கு தெரியும் உனக்கு ஸ்மோக்கி
பிடிக்காது. ஆனா கொஞ்ச நேரம் இருக்கலாமே, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னும் போது, இல்ல நான் போறேன்னும் போது, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி அவ கிஸ் பண்ண வருவா. ஆனா இவன் அவாய்ட் பண்ணிருவான். என்ன மன்னிச்சிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வேகமா போயிடுவான். ஜாஸ் கிளாஸ்ல இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லுவான், உனக்கு தெரியுமாடா அந்த ப்ளூ கலர் மண்டையன் பிரிட்ஜ்ல இருந்து காத்தவரை கீழே விழுந்து இறந்துட்டானா. என்ன சொல்ற? நான் அவன் கிட்டதான் கொஞ்ச நாள் அந்த போதைப் பொருள் வாங்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சதா அவன் நேத்து இறந்து போயிட்டான். அதனால எனக்கு அந்த பொருள் கிடைக்கல. அந்த பொருள் யார்கிட்ட கிடைக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருப்பான். இதை கேட்ட உடனே ஜாஸ்க்கு செம்ம ஷாக் ஆயிரும். எப்படி அவன் இறந்தான்? அதுவும் காசவரி எப்படி அவ்வளவு உயரத்துல இருந்து அவனால விழ முடியும்? கண்டிப்பா அவன் கீழே விழுந்திருக்க மாட்டான். உன்னை சூசைடா இருக்கும், இல்ல யாராவது அவனை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்றத இவன் யோசிப்பான். ஹீரோனியும் வந்து உங்ககிட்ட நான் பேசணும், நம்ம வீட்டுக்கே போய் பேசலாம், நான் வீட்டுல டிராப் பண்ணணும் போது பேசிட்டே வருவாங்க. வரும்போது அவங்களோட சீனியர் ஒருத்தர் இறந்து போன விஷயத்த பத்தி அவங்க சொல்லிட்டே வருவான். அதை கேட்ட உடனே ஹீரோனியும் பாவம்ல, அவன் நம்ம கிளாஸ்ல கூட ஒரு பையன் ரொம்ப நாளா காணாம போயிட்டான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கடவுளே அவனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு இவ பேசிட்டே போய் இதை கேட்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், என்ன அவாய்ட் பண்ற, எனக்கு தெரிஞ்சு ஜாக் என் மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான் தான் நீ அவாய்ட் பண்ற. அவனோட ஃப்ரெண்டு தான், என்னால உனக்கும் அவனுக்கும் சண்டை வரக்கூடாது, அது மட்டும் இல்லாம எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புறா போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரையான்னு கூப்பிடும் போது அவன் ஒண்ணுமே சொல்லாம இருப்பான். எங்க ஜாஷும் வீட்டுக்கு வருவான். அவங்க அம்மா வெளியே போயிருப்பாங்க, வர லேட் ஆகும்னு சொன்னாலும் அவன் சைக்கிள் எடுத்து காட்டுல இருக்கிற அவனோட ஃப்ரெண்டோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக போவான். அப்படி போகும்போது அவன் இறந்து போன ஃப்ரெண்டோட கையில இருக்கிற விரல் எல்லாம் யாரோ கட் பண்ணிருப்பாங்க. அவங்க தூக்கி போட்ட அந்த கத்தி அந்த இடத்துல இருக்காது. அது மட்டும் இல்லாம அவனை யாரோ கண்காணிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும். வேகமா ஓடி வருவான், சார்லிக்கு கால் பண்ணுவான். சார்லியா எதுக்கு எனக்கு போன் பண்ற? சரி நான் சொல்றது கேட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இப்பதான் அந்த காட்டுக்குள்ள போன நம்ம இறந்து போன ஃப்ரெண்டை பார்த்தா அவனோட கை விரலாம் வெட்டப்பட்டிருக்கு, அந்த வாழுமா அங்க இல்லைன்னும் போது உன்னை யாரும் அங்க போக சொன்னா, நீ போனனால இப்ப எல்லாருமே உன்னதானே சந்தேகப்படுவாங்க, உன்னால நான் மாட்டிப்பேன்னு போது இல்ல இல்ல நான் சொல்றது கேளு, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பண்றது ஜாக்குன்னு நினைக்கிறேன் போது என்ன சொல்றான், அந்த போதை பொருள் அவன் எடுத்தான் தானே ஜாக் தள்ளி விட்டான். ஆனா அந்த போதை பொருளை அவன் அலிசாக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கான். எதுக்கு அவன் அவளுக்கு கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சீனியர் ஒருத்தர் இறந்து போயிட்டான். அவன் சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஜாக்குக்கும் அவனுக்கும் சண்டையாச்சு. அந்த பிரிட்ஜ்ல அணி கூட அவன் உயரமா நின்று ஏதோ ஒரு விஷயத்த பாத்துட்டு இருந்தானே, எனக்கு தெரிஞ்சு அவன் தான் அவனை கூட்டிட்டு போய் கொலை பண்ணிருக்கான். பால் கண்டிப்பா அவன் கிட்டதான் இருக்கும், அவன் தான் எல்லாரையும் கொலை பண்றான்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த என்கிட்ட எதுக்கு சொல்ற? இங்க பாரு, நம்ம அவனுக்கு உதவி பண்றோம்னு நினைக்கிறோம், ஆனா அவன் தப்பான விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை நம்ம சரி செய்யணும், நீ போய் செய், நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, என்ன ஆள விடுற சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிடுவான். அவனும் வீட்டுல சோகமா இருக்கும்போது இப்ப அவங்க அம்மா வருவாங்க, கூட ஜாக்கும் வருவான். ஜாக் வந்தோடனே அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும், அதே நேரத்தை அவனுக்கு மேல கோவமா இருப்பான். எதுக்கு வீட்டுக்கு வந்து பார்க்கதான் வந்தேன், என்ன ஆச்சுன்னு போது உன்கிட்ட பேசணும், வெளியே வான்னு வெளியே கூட்டிட்டு போவோம். இங்க பாரு, நான் காட்டுக்கு போனேன், நம்ம இறந்து போன ஃப்ரெண்டோட கைய யாரோ வெட்டியிருக்காங்க, அந்த இடத்துல வால் கூட இல்ல, யாரோ அதை எடுத்திருக்காங்க, நம்மளுக்கு ஆபத்து இருக்குன்னும் போது நீ எதுக்கு அங்க போன? சப்போஸ் போலீஸாரா பார்த்து அந்த பாடி கிடைச்சா ரொம்ப மாட்டிப்போம்ல, அதனாலதான் அங்க போனேன் அப்படின்னு கத்தும் போது என்ன ஏன்டா கத்துற, அது ஒரு ஆக்சிடென்ட் தானே. ஜாஸ் அவனை பார்த்து கத்துவாங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கெல்லாம் வராதன்னும் போது என்ன நீ என்ன சந்தேகப்படுறியா, என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கான்னு போது அப்பெல்லாம் இல்லடா, வேண்டாம் நீ கிட்ட பேசாத, நான் இனிமேட்டு மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுவான். இதனால இவன் ரொம்ப அப்செட்டா இருப்பான். அவங்க அம்மாவும் பாவம், உன்னோட ஃப்ரெண்டு அம்மா என்கிட்ட பேசிட்டே இருக்காங்க, அவங்க பையனை இன்னுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் காலைல ஜாக் கிட்ட சார்லி ஜார்ஜ் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். இதனால அவன் ரொம்ப கடுப்பாயிடுவான். இங்க ஜார்ஜ் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணும், வேகமா ஜாக்கோட வீட்டுக்கு போய் பார்ப்பான். பார்த்தா அவன் வீட்லயே இருக்க மாட்டான். அவன் எங்க போனான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி அந்த பொருள் எங்க வச்சிருக்கான்னு சொல்லி அந்த வாழை பாப்பா, அந்த வாழும் அங்க இருக்காது. சரி அவன் லாஸ்ட் யார் கால் பண்ணான்னு போனை பார்க்கும்போது எலிசாக்கு தான் அவன் லாஸ்ட் கால் பண்ணிடணும். ஐயோ அவளுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அண்ணன் மட்டும் தான் இருப்பான். அவன் எங்க போயிட்டான் போது எனக்கு தெரியல, தயவு செஞ்சு சொல்லுங்க, அவ ஆபத்துல இருக்க, எங்க இருக்கான்னு போது அவனோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனுக்கு அதுவே சாத்திடுவான். அன்னைக்கு ஜாக்கும் எலிசாவும் அவளோட ஃப்ரெண்டை பார்க்க போவான். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாழை எடுத்து காமிப்பா. அதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, அது மட்டும் இல்ல உங்களுக்கான போதை பொருள் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை காமிப்பா. அலிசாவும் ஜாஷும் கூட வரலையா அப்படின்னு போது இல்லாம வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன், சரி வாங்க நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அவன் அலிசாவை பார்த்து அப்படியே முறைக்கிறான். ஜாஷும் சீக்கிரமா சைக்கிள் ஓட்டிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்குறான். வந்து பார்த்தா இங்க ஜாக் அலிசாவை கட்டி போட்டு வச்சிருப்பான், அவனோட கழுத்துல கத்தியால குத்தி இருப்பான். இதை பார்த்து அவனும் காப்பாத்துறதுக்காக வருவானா, கதவை சாத்திடுவான். எப்படியோ ஜன்னல்ல ஓட்ட போட்டுட்டு அவன் உள்ள வந்து குதிச்சிருவான். இதை பார்த்த ஜாக் அந்த இடத்த விட்டு வேகமா போயிடுவான். அலிசாவை அவன் காப்பாத்துவான். அவனோட முதுகுல ஃபுல்லா ரத்தமா இருக்கும். நீ ஒன்னும் பயப்படாத, நான் அவனை பாத்துறேன், கொண்டாரு எங்கே இருன்னு சொல்லிட்டு அவனும் கீழே இறங்கி போவான். ஜாக் வாளால அவனை குத்த வருவான். அவனும் தப்பிப்பான லைட்டா அவனோட முதுகுல கிழிச்சிரும். இப்ப அவனை தள்ளி விட்டு அவனை குத்த வருவான். அதுக்குள்ள ஜாக் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ எப்பவுமே இப்படி பண்ண மாட்டே அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பான். அவனும் அதை கேட்டோன்னு அப்படி சைலண்டா இருப்பான். அந்த கேப்ல இவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாப்பான். ஆனா அவனோட கையை குத்திடுவான். அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அவனை குத்த வருவான். அதுக்குள்ள இவன் தள்ளி விட்டுருவான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள் வந்து அவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு போலீஸா வந்துருவாங்க. போலீஸ் வந்து ஜாக்கா பிடிச்சிருவாங்க. அலிசாவை ஆம்புலன்ஸ்ல இருந்து கூட்டிட்டு போவாங்க. ஆனா அவளோட ஃப்ரெண்டை மட்டும் இறந்து போயிருப்பா. இதெல்லாம் பார்த்தா ஜாஷ் ரொம்ப கோவப்படுவான். அவன் ஜாக்க பாக்குறான். ஜாக் அவனை பார்த்த உடனே அப்படியே முறைச்சிட்டு திரும்பிடுறான். அவன் அப்படியே ஜாக்கிய பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு
வச்சு காமிக்கிறாங்க. ஆலிசன் ஓரளவுக்கு கியூர் ஆயிருவா. உடனே சரியான பிறகு அவ திரும்பவும் ஸ்கூலுக்கு போவா. அங்க போன பிறகு ரொம்பவும் சைலண்டா இருப்பா. அங்க அவளோட கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருப்பா. அவ பின்னாடி இருக்கிற ஒருத்தர் அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கும்போது அவளோட பின்னாடியில அந்த தழும்பு இருக்கும். அந்த தழும்பு யாருக்கும் தெரியக்கூடாது அவளோட கோனி டைல ரிமூவ் பண்ணிடுவா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான். படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்கு வரேன். அண்டில் தென் பை.